சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஐவரை வென்று, ரொம்ப அழகான வார்த்தை. விஷய சுகத்தை வென்று ஆனந்த இன்பில் அழுந்துவது முக்தி, அதுதான் மோட்சம்னு. அது உண்மையா இருந்தால் வானமே பெய் மழை அப்படின்னோடனே பெஞ்சுதுங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் நம்ம தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை, இந்த குறள்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று தெரியுது, தர்மமாக இருந்தால் கிடைக்கும். நமக்கு அறகுறையாக இருக்கிறதுனால சரியாக புரியறதில்ல நிறைய பேருக்கு. இருக்கட்டும். ஆக நம்ம இந்த தாய்மானவருடைய பாடல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அந்த பிரம்மானந்தத்தை விரும்பி அவருடைய இதை சுருக்கமாக சொல்லணும்னா, விஷயானந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு பிளஸ் பண்ணு, அனுகிரகம் பண்ணு. இயல்பாகவே நான் விஷயானந்தத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்மளோ ஆன்மீக இன்பத்துக்கு படுமுயற்சி பண்ணுறோம். ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோம். உலக வாழ்க்கைக்கு என்ன முயற்சி பண்ணணும்? இப்போ இது இன்னொரு கோணம். முதல்ல என்ன சொன்னோம்? படாத பாடுபட்டு அனுபவிக்கிற சுகம்ங்கிறோம். ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தா அது இயல்பாக நம்ம அது நாடி போகிறோம். பராஞ்சி காணி வியத்திரணத்துன்னு உபனிஷத் சொல்லித்து. அதாவது இந்திரியங்களெல்லாம் பகவான் என்ன பண்ணிவிட்டார்னா, அது வெளிநோக்கு உடையதாகவே படைச்சுட்டார். யாரோ ஒருத்தந்தான் எப்படி இந்த எதிர்நீச்சல் போடுறானோ அது மாதிரி இதில் ஆன்மீக வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாரும் புலன் இன்பத்தை நாடி போகிற போது நாம் மாத்திரம் ஆன்மீக இன்பத்தை நாடி போனால் எப்படி இருக்கும்னா, என்னதான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டில் பையன் நானும் சாமியாராக போகிறேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், சாமியார்ட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி அவனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்களேன், நம்மளும் அவனை மாதிரி வந்த ஆள் தான். அது அவங்களுக்கு தெரியாது. ஆகையினால இப்போ இந்திரியங்களை பகவான் வெளியிலேயே போகிற மாதிரி படைச்சுட்டார். அதை உள்ள திருப்புறத்தில் நமக்கு சிரமம் இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம், சுவாமிஜி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், இப்படிலாம் வாழணும், நெறியாக வாழணும், முறையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பியர் ப்ரெஷர் சுற்றி வர இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலன்னு. அந்த காலத்தில் பியர் ப்ரெஷர் நல்லா இருந்தது. எல்லாம் தர்மமான பியர் ப்ரெஷராக இருந்தது. இப்பெல்லாம் அதர்மமான பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் எல்லாருக்கும் அவங்க எல்லாம் நகையை பற்றி தான் பேச விரும்புகிறாங்க, புடவை பற்றி தான் பேச விரும்புகிறாங்க, உறவை பற்றி தான் அவங்க இப்படி இவங்க இப்படி தான் பேச விரும்புகிறாங்க. நம்மளா எப்போ பார்த்தாலும் ஆத்மா, ஆனந்தம், தர்மம், புண்ணியம், கடவுள் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மளை தனியாக ஆக்கிடுவாங்க. நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோன்னு ரொம்ப நல்லது அது. ஆனால் அது வேற பயம். நம்ம ரொம்ப தனிமைப்படுத்தி அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்கள்ட்ட தானே ஓடணும். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்கே பாருங்க, அப்படி தோன்றுறது நமக்கு. தாய்மானவர் இந்த இதில் அவரும் எல்லாம் பார்த்தவர் தான். அவர் ராஜாங்கத்தில் உத்தியோகம் பண்ணியிருக்கார், குடும்பம் நடத்தியிருக்கார், பலவிதமான அனுபவங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு தெளிவாக விஷயம் இருக்குது, வாழ்க்கையில் குறிக்கோள் பகவான் தான், மோட்சம் அடையிறது தான் குறிக்கோள். அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் மனசு எப்போ பார்த்தாலும் எதை நோக்கி திரும்புறதுன்னா, அர்த்த காமத்தை நோக்கியே போகிறது, பொருளையும் இன்பத்தையும் நோக்கியே தான் சுபாவமாக போகிறது. சுபாவமாக போகிறது, அந்த சுபாவமாக போகிறத வளர்க்குறோம், நம்ம வேறு முயற்சி பண்ணுறோம். இயற்கையாகவே புலன் இன்பத்தில் மனசு போகிறது. பணம் சம்பாதிக்கிறதையும் சுகம் அனுபவிக்கிறதுலையுமே மனசு போகிறது. அதுக்கு நம்ம ரொம்ப உழைக்கிறோம். அந்த இயற்கையான ஒரு குணத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும். ஆனால் இங்கே அந்த இது இயற்கையாக இல்லாட்டாலும் செயற்கையாக தான் பண்ண வேண்டியிருக்கு ஆனந்த ஆத்மானந்தத்துக்கு. அப்புறம் அது என்ன ஆகும்னா, அது இயற்கையாக மாறும். எது எப்படி இந்த இந்திரிய விஷய சுக இச்சைங்கிறது இயற்கையாக இருக்கோ, அப்படி அந்த ஆத்மானந்தத்தில் நாட்டம்ங்கிறது இயற்கையா மாறணும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ,
சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825484445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.